வைக்கலாம். தகப்பனே, இந்த நாளுக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நானும் இங்கே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில் நீர் எப்பொழுது வெற்றி அடைகிற தேவன் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். ஏசப்பா மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை சொல்கிறது, நம்மளது எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு என்று சொல்லிதான் 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது. நம்முடைய தேவன் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவர் என்ற விசுவாசத்தை உங்கள் மனதில் தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் வெற்றி தோல்வி மாறி மாறி வரலாம். ஆனால் தேவன் எப்போதும் வெற்றி அடைகிறவர் என்பதை மறக்கக்கூடாது. அதையே நீங்கள் நான் விசுவாசிக்கும்படியாய் தேவன் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்து என் தேவனை பற்றிய அறிவு என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் அமைய உதவி செய்ய முடியும். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆல்ரெடி டன். அவர் முடிந்தது என்று சொன்னது போல தேவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிவு பெற்றதாக இருக்கிறது. இனிமேல் அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அப்படின்னா we are not fighting for victory but fighting from victory. நாம் ஒன்றும் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்காக ஒன்றும் நம்ம சண்டை போடலை, வெற்றிக்காக முயற்சிக்கலை. பெற்றுக்கொண்ட வெற்றியிலிருந்து போராடுகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட வெற்றியிலிருந்து போராடுகிறோம். we are going to claim what God already won. ஆண்டவர் ஏற்கனவே வெற்றி அடைந்ததை கிளைம் பண்ணுவதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வெற்றி என்பதை கொடுத்து விட்டார். அதை சுதந்திரிக்க போராடுகிறோம். அதற்கு ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு கிதியோனுடைய சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அங்கே நியாயாதிபதிகள் 7:9 சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 7:9. அன்று ராத்திரி கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அடுத்து 7:14. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேற அல்ல. தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அஸ் ஆல்ரெடி டன். கடவுளுடைய காரியத்தில் வெற்றி என்பது முடிந்தாயிற்று. அங்கே கிதியோன் அதை சுதந்திரிக்க வேண்டும். எனவே ஏற்கனவே தேவன் எல்லாவற்றையும் வெற்றி அடைந்து விட்டார். எனவே தன்னுடைய பெயர் ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் வெற்றியாளராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட வேதத்திலே 8000 வாக்குத்தத்த வார்த்தைகள் உண்டு. அதாவது அவர் செய்து முடித்த காரியங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம்ம எவ்வளவு சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம்? அந்த 8000 வாக்குத்தத்தங்களை நான் எவ்வளவு சுதந்திரித்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யூ ஹவ் டு பார்ட்டிசிபேட் இன் காட்ஸ் ப்ராமிஸ். ஆண்டவருடைய அந்த வாக்குறுதிகளிலே நீங்கள் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் உங்களுடைய என்னுடைய சிந்தனை இருக்க வேண்டிய காரியம், நான் ஆராதிக்கிற தேவன் ஏற்கனவே வெற்றி அடைந்து விட்டார். அவர் வெற்றியின் தேவன். அவர் அடைந்த வெற்றியை நான் சுதந்திரிக்கப் போகிறேன். எனவே நான் வெற்றியின் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 4 காரியத்தை இந்த நாளில் தியானித்து நாம் கடந்து செல்வோம். அங்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு காரியங்கள், God wins over impossible situation. God wins over impossible situations. தேவன் கவனிங்க, சாத்தியமற்ற சூழலிலே வெற்றியை தருகிறார். சாதகமான சூழ்நிலை அல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் தேவனால் வெற்றியை தர முடியும். அதுக்கு நல்ல உதாரணம் அதான் கிங்ஸ்லியா வாசித்தாங்க. யாத்திராகம் 14. அங்கே எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமையாக இருந்தார்கள். புறப்பட்டு வர்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வழியிலே வந்தால் அவருக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க, பார்வோனின் சேனை வருகிறது. அவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு போய் அடிமைப்படுத்த அவர் வருகிறார்.
பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரம் சில நொடிகளிலே இல்லாமல் போகிறது. அந்த பார்வோனின் சேனையிலே பெரிய ரதங்கள், யுத்த வீரர்கள், அவர்கள் பெரிய சேனையாய் வருகிறார். இந்த ஜனங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல் தான் இருக்குது, வேறு சாய்ஸே இல்லை. அவங்க சூழலை பார்க்கும் பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறாங்க, என்னப்பா இந்த கடலில் கொண்டாந்து இங்கே கொள்றதுக்காக கூட்டு வந்து நாங்கள் அங்கே கேட்குறாங்க மோசைக்கிட்ட. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், மோசையை பார்த்து உன் கோலை நீட்டி என்று சொல்கிறார். அவர் கோலை நீட்டினவுடன் வழியில்லாத அந்த இடத்திலே தேவன் வழியை உண்டாக்கினார். நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத வகையிலே தேவனுடைய அற்புத கரம் அங்கே அற்புதம் செய்தது. நிறைய நேரங்களில் நீங்கள் நானும் சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் விசுவாசம் செயல்படுத்துகிறோம். சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தால் டாக்டரே கைவிட்டாங்க, இவ்வளோ கடன் ஆகி போச்சு, இன்னும் எப்படி வாழ்கிறது என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுக்குற விசுவாசம் என்ன என்று சொன்னால், சாதகமோ பாதகமோ நம்முடைய தேவன் வெற்றியாளர். சாதகமற்ற சூழலிலும் அவரால் வெற்றியை தர முடியும் என்று விசுவாசித்தால் நீங்கள் நானும் வழியில்லாத இடத்திலே தேவன் வழியை உண்டாக்கக்கூடிய என்று விசுவாசிக்கலாம். வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம். where there is no way, God creates way. கர்ப்பம் இல்லாத கர்ப்பத்தை உருவாக்க முடியும். அவரால் செயல்பட முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே செங்கடலை பிளந்து தேவன் வழியை உண்டாக்கினார். அந்த செங்கடலை பிளப்பதற்கு தேவனுக்கு எந்த ஒரு சோர்ஸும் தேவையில்லை, ஒரு ரிசோர்ஸும் தேவையில்லை, எக்ஸப்ட் ஆஃப் ஃபெய்த். தேவனுக்கு அங்கே தேவைப்பட்டது எந்த ஒரு உதவிகளோ காரியங்களோ இல்லை, அந்த ஜனங்களுடைய விசுவாசம் மட்டுமே தேவனுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் நான் வெற்றியாளராய் தேவனுடைய வெற்றியை சுதந்திரிப்பதற்கு ஒரே ஆயுதம் விசுவாசம். என் தேவன் எந்த சூழலிலும் என்னை வெற்றியடைய செய்வாருங்கிற விசுவாசம். உதாரணத்துக்கு சங்கீதத்தை வாசிக்கிறோம் அல்லவா, விவசாயியை குறித்து அள்ளி தூங்குகிற விதையை சுமந்து செல்கிறவன் அதை கண்ணீரோடு சுமந்து செல்கிறான், ஆனால் அது கம்பீரத்தோடு இருக்கிறான். விதை என்று சொல்லும்போது நீங்கள் நான் ஒரு கொஞ்சமாக நினைக்கிறோம். நாங்களாம் எங்கள் தோட்டத்தில் விதைக்கிறதுக்கு 3லிருந்து 5 மூடை நெல் போடுவோம். அதையும் எங்கள் அப்பா தொட்டியில் அங்கங்கே அதை ஊற வச்சுருப்பாங்க. 2 நாள் 3 நாள் ஊற வச்சு திரும்ப அதை கொண்டு விதைப்பார். இல்லை முதல்ல விதைச்சி அதை எடுத்து நாற்றை எடுத்து நடுவாங்க. அது ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. 3லேருந்து 5 மூடை நெல்லை நீங்கள் அரிசி ஆக்குனா உங்களுக்கு 2 மூடை அரிசி கிடைக்கும். 1 வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் அதை கொண்டு நிலத்தில் போடும்போது என்ன நம்பிக்கை இருக்குது, அது எப்படி எனக்கு 40 மூடையாக 60 மூடையாக திரும்ப வரும்னு சொல்லி அந்த விவசாயி முழுவதுமாய் மழையையும் கால சூழ்நிலையும் அந்த நெல்லின் விளைச்சலையும் அந்த பூமியையும் நம்புகிறான். அப்படியே அவன் சுதந்திரித்து கொள்கிறான். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது முற்றிலுமாய் இந்த விவசாயிகளைப் போல முற்றிலுமாய் சாருகிற வேளையிலே சாதகமற்ற சூழலிலும் நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 2வது காரியம் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, God always wins even when the enemy looks stronger. 2வது நீங்களான புரிய வேண்டியது, தேவன் எப்பொழுது வெற்றி அடைகிறார், எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய எதிராளியாக இருந்தால். அவங்களோடலாம் நம்ம மோத முடியாதுங்க, அவங்க பெரிய இடம், அவங்களாம் பெரிய ஆட்களுங்க. இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை வரும்போது நாம் அந்த மனித பலத்தை பார்த்து இது முடியாது என்று தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் நம்மளை விட இந்த உலகத்தை எவ்வளோ பெரிய வல்லமையோடு இருந்தாலும் நம்முடைய தேவனால் வெற்றியை தர முடியும் என்று விசுவாசித்தால் நீங்கள் நானும் எவ்வளோ பெரிய எதிராளியும் ஜெயிக்க முடியும். அதுக்கு நன்றாய் தெரிந்த காரியம் அந்த கோலியாத்து தாவீது சம்பவம் தான். அது 1 சாமுவேல் 17 இருக்கிற வீட்டில் போய் படிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோலியாத் பெரிய ராட்சசன், அவன் ஹைட்டும் வெயிட்டுமாக இருக்கிறான், அவன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறான், அவனுடைய ட்ரைனிங் பயங்கரம். பார்த்தீங்கன்னா தாவீதோ வாஸ் a ஸ்மால் பாய், ஒரு சின்ன ஒரு பையன், நோ நாலேஜ் அபவுட் த பேட்டில், அவனுக்கு எந்த யுத்தத்தை குறித்து எந்த ஒரு ஞானமும் அற்ற ஒரு மனிதர் தாவீது. ஆனால் அந்த நாளிலே யுத்தத்திலே தாவீது தான் வெற்றி அடைந்தார். வேதம் சொல்லுகிறது, victory does not depend on the size, power or experience when God is on our side. கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய அனுபவங்களோ இல்லாவிட்டால் எதிராளி எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அனுபவத்தோடு வரான் என்பதை பொறுத்தல்ல. தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் நான் ஜெயிக்க முடியும். ஜெயிப்பது நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே தேவன் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பெரிய வெற்றியை தாவீதுக்கு அந்த நாளிலே கொடுத்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எதிராளிகள் யாராக இருப்பினும் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு வெற்றி என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தையை நீங்கள் இருட்டில் போக சொன்னால் அது போகும், ஆனால் பயப்படும். அதே நேரத்தில் அவங்க அப்பாவுடைய கரத்தை அந்த குழந்தை பிடித்து கொண்டால் அதுக்கு பயம் என்பது கிடையாது. என் அப்பா என் கூட இருக்கிறார், எனக்கு இந்த இருட்டை பற்றி பயம் இல்லைன்னு அது இருளிலே போவதைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருப்பினும் நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய எதிராளி எப்படிப்பட்ட பெரிய ஆளாக இருப்பினும் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக, God turns defeat into victory. God can turn the defeat into victory. தேவன் தோல்வியை கூட வெற்றியாய் மாற்ற முடியும் என்று விசுவாசிங்க. ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் தேவனை தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பெற்ற தோல்வியை கூட தேவனால் வெற்றியாய் மாற்ற முடியும். நிறைய நேரம் ஒரு பரீட்சையில் ஃபெயிலு, இல்லாவிட்டா உதவி கடன் பிரச்சனை, இல்லை ஏதோ உறவுகள் தொல்லை, இல்லை ஏதோ ஒரு காரியம் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தோல்வியை கூட தேவன் வெற்றியாய் மாற்ற முடியும். ஏனால் அவர் எப்பொழுதுமே ஜெயிக்கிற ஆண்டவர். அங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம், அங்கே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். யோசேப்பை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது. யோசேப்புடைய கதை முடிந்தது. யாருக்கு? யாக்கோபுக்கும் அவனுடைய சகோதரருக்கும். அவன் முடிந்து போனான், அவனுடைய சாப்டர் ஓவர். ஆனால் இவங்கெல்லாம் மரித்து போனால், செத்து போனால், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச திரைக்கு பின்னதாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவனை பெரிய அதிபதியாய் மாற்றும்படியாய். மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு தோல்வியாக தோன்றலாம், ஆனால் தேவனை சார்ந்து கொண்டால் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த தோல்வியை தேவன் வெற்றியாய் மாற்றக்கூடியவர் என்று விசுவாசியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் தோல்வியைப் போல தோன்றும், ஆனால் நீங்கள் நானும் தேவனோடு இருந்தால் இறுதியாய் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள், நாம் தான் வெற்றி அடைவோம். மனிதனுடைய தோல்வியின் சூழ்ச்சி கடவுளின் வெற்றி பாதை. மனிதனுடைய நம்மை தோல்வியடைய செய்கிற சூழ்ச்சி நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டால் அது தேவனின் வெற்றி பாதை கர்த்தருடைய பிள்ளைகளே. டிலே இஸ் நாட் டினையல். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு அது ஆண்டவர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை வேண்டாம் நிறுத்திடுறேன்னு சொல்லலை. காட்ஸ் விக்ட்ரி கம்ஸ் அட் த ரைட் டைம். தேவனுடைய வெற்றி எப்பொழுதுமே சரியான நேரத்தில் வரும், மறந்து போக வேண்டாம். கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, காட்ஸ் கிரேட்டஸ்ட் விக்டரி இஸ் த்ரூ த கிராஸ். பெரிய வெற்றியின் சின்னம் என்ன என்று சொன்னால் இந்த சிலுவை தான். அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். எப்பொழுது வெற்றி சிறகிற தேவன் என்பதற்கு அடையாளமாய் சிலுவையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, இதை எடுக்கலாம் நம்ம எல்லாரும். கொலோசியர் 2:14-15 சேர்ந்து வாசிக்க போகிற எல்லாரும் எடுப்போம். கொலோசியர் 2:14-15 சேர்ந்து 276வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 276வது பக்கம் சேர்ந்து வாசிக்கலாமா? கொலோசியர் 2:14-15. இங்கே தேவனின் மிகப்பெரிய வெற்றி சிலுவையின் மூலமாகவே வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மிகப்பெரிய வெற்றி சிலுவையின் மூலமாகவே வருகிறது. வாசிக்கலாமா? கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட் இன் த கிராஸ். வசனம் சொல்கிறது, எல்லாம் நான் சிலுவையில் முடிச்சிட்டேன்ப்பா, உனக்கு விரோதமாக இருந்த எல்லாம் முடிந்தது, அதை ஆணி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல் மத்தேயு 28:18 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில அதிகாரங்கள் அல்ல, சகல அதிகாரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை ஒருவேளை சாத்தானுக்கு வெற்றி போல தோன்றிச்சு. பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய மரணம், அவருடைய அடக்கம், சீடர்கள் சிதறி போனார்கள், பெண்களுடைய கண்ணீர், சிலுவை ஒரு தோல்வியை போல தோற்றம். ஆனால் 3ஆம் நாளிலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். அது 3ஆம் நாளிலோ இயேசுவின் வெற்றியோ வெற்றி நாளாய் ஆயிற்று. அந்த சிலுவை வெற்றியின் சின்னமாய் ஆயிற்று. Death was defeated, sin was defeated and Satan was defeated. சாத்தான் அங்கே தோற்கடிக்கப்பட்டான், பாவம் தோற்கடிக்கப்பட்டது, அடுத்து மரணம் தோற்கடிக்கப்பட்டது. அதுதான் வெற்றியின் சின்னமாம் சிலுவை. நிறைய நேரங்களில் நிறைய பேர் சிலுவையை கழுத்தில் அணிந்து கொள்கிறாங்களே என்று நீங்கள் நானும் யோசிக்கக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை எப்பொழுதும் தேவன் வெற்றி அடைகிறவர் என்பதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறது. சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். The resurrection proves that God is always the winner. The resurrection proves that God is always the winner. அவருடைய உயிர்த்தெழுதல் எப்பொழுதும் தேவன் வெற்றியாளர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, God Jesus won all powers of the world on the cross. உலகத்தில் இருக்க எல்லா வல்லமைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். சகல எதிராளியும் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அங்கே ரோமர் 8:31 சொல்கிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்போது இந்த வெற்றியாளர் இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்தால் நம்மளுக்கு எதிராளிகள் எவரும் இல்லை என்று வேதம் நம்மளுக்கு வாக்களிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ட்ரஸ்ட் இன் த லார்ட். God is always the winner and in him we are more than conquerors. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நான் வெற்றியாளர். கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதினாலே பெரிய மாற்றம் சரித்திரத்திலே உண்டானது. சாதாரண மக்கள் அசாதாரண மக்களாய் மாறினார்கள். பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய சீடர்கள் பிரசங்க கேட்டாங்க, அவர் கூட இருந்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனால் they lacked power. அவங்களுக்குள்ள வல்லமை இல்லாது இருந்துச்சு. அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே 50வது நாளிலே, பஸ்கா பண்டிகை முடிந்து 50வது நாளிலே, நன்றி செலுத்துகிற அந்த நாளிலே, தேங்க்ஸ்கிவிங் டே ஆகிய அந்த நாளிலே, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிற நாளாகி அந்த நாளிலே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க நியாயப்பிரமாணத்தை கொண்டாடுறாங்க. ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். அந்த மேல் வீட்டு அறையிலே அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். அதுதான் புதிய அறுவடை. ஒருவேளை இந்த ஹார்வெஸ்ட் டே தான் அந்த 50th டே வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த நாளின் ஹார்வெஸ்ட் என்ன என்று சொன்னால் திருச்சபை பிறந்தது. தேவ ஆவியின் வல்லமையினால் சபை நிரப்பப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டார்கள். த ஃபியர்ஃபுல் பீப்புள் பிகம் அ ஃபயர் ஃபார் த லார்ட். பயந்து ஒடுங்கி இருந்த அந்த சீடர்கள் தேவனுக்காய் நெருப்பாய் மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு அந்த நெருப்பு தேவை. வி நீட் தட் ஃபயர். இன்றைக்கு யாரெல்லாம் அவர்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த வல்லமையை தருகிறார், ஆவியினால் நிரப்புகிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே மலை உச்சிக்கு போனாங்க. மோசே மலை உச்சிக்கு போய் தேவனை சந்திக்கிறார். அங்கே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார். சமாரிய ஸ்திரீ கூட சொல்கிறாங்களே, எங்களுடைய மூதாதி அந்த மலைகளிலே கர்த்தரை ஆராதித்தாங்கன்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே த வேர்ட் பிகம் ஃப்ளஷ் அண்ட் டுவெல்ட் அமங் அஸ், இந்த வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாய் மாறி நம்மத்திலே வாசம் செய்தார் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்து விட்டார். மேலே இருந்தார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நமக்குள்ளே வந்து விட்டார். த பவர் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். த பவர் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளுக்குள் இருக்கிறது. த பவர் இஸ் நாட் அப் ஆன் த ஹில் ஆர் அவுட் சைட் த வேர்ல்ட் ஆர் இன் த வேர்ல்ட்.
இட் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதினாலே நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே அது பாபேலை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 11 பாஷைகள் சிதறடிக்கப்பட்டதுனால ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. பட் த பெண்டிகாஸ்ட் டே வாஸ் த டே ஆஃப் ரிவர்சல் ஆஃப் த பாபேல். பாபேலினுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கையாக இருந்தது. அன்றைக்கு பாஷையினால் சிதறிக்கப்பட்ட அந்த கூட்டம் பெந்தேகோஸ்தே நாளிலே பலவிதமான கூட்ட மக்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுபடுத்தினார். தெர் வாஸ் எ யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வித்தியாசமான பின்னணிய மக்கள் தங்கள் பாஷைகளிலே நற்செய்தி அந்த நாளில் கேட்டாங்க. பாபேல் அன்றைக்கு சிதறடித்தது, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளோ ஜனங்களை ஒன்று சேர்த்தது. ஆவியானுடைய வல்லமை அவர்களை ஒன்று சேர்த்தது. பரிசுத்த ஆவியை ஒன்று சேர்த்தார். நீங்கள் வீட்டில் போய் படிங்க, அப்போஸ்தலர் 2:6 போட்டிருக்க பாருங்கள். எந்த விதமான ஜாதி கூட்டம், பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபத்தோமியர், யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணம், அதை சுற்றியுள்ள மக்கள், ரோமாபுரியார், யூதர், கிரேத்தர், அரேபியர். ஆனால் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாஷையில் அந்த நாளில் சத்தியத்தை கேட்டாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டாங்க. நற்செய்தி பரவப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்மை அழைக்கிறது. இட்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரி பிலீவர். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். But there is one thing. If you want to have the power of Holy Spirit, we need alignment. அலைன்மெண்ட்னா இந்த கார் வைத்திருக்கவங்களுக்கு நல்லா அது புரியும். அது பஸ்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஒரு பிரேக் அடித்தா 4 பிரேக் பிடிக்கும் காரில், இல்லை? அப்படி ஒரு பிரேக் அடிக்கும்போது ஒரு பிரேக் சரியாக பிடிக்கலைன்னா கார் என்ன செஞ்சிடும், இழுத்துட்டு போயிடும். அதில் தான் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ். அலைன்மெண்ட். அதே போல் தேவன் இருக்கிறார். அதுக்கிடையாக ஆசாரியர்கள், ஊழியர்கள், இன்றைக்கு பாஸ்டர்ஸு இருக்கிறாங்க. அதற்கு கீழே திருச்சபையோர். We need to have alignment with a spiritual leader. என்னுடைய சம்பந்தி வீட்டில் கேட்டேன். அவங்க ஊழியர்களை மேன் ஆஃப் காட், சர்வன்ட் ஆஃப் காட்னு அழைப்பாங்க. பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க வார்த்தையை. அடுத்து அவங்க சொன்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா? போதகரை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. போதகரை எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? உட்காந்து அவரோட உறவில் இருந்து அந்த உறவின் மூலமாக சரி செய்வார்கள். we need to have a spiritual alignment if we want to have the power. ஒரு ஆவிக்குரிய ஊழியரை தேவன் தந்திருக்கான் என்று சொன்னால் ஸ்டாண்ட் வித் தி கேம். இன்றைக்கி மோசே இருக்கிறாரு, அதுக்கு மேலே தேவன் இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரோட அலைன்மெண்ட்டுக்கு வரவே இல்லை, தூரமாகவே இருக்கிறாங்க. கோபம் பற்றி எரியுது, அவங்க அழியிறாங்க, செத்து போகிறாங்க. ஒவ்வொரு எதிர்க்கிற நேரமெல்லாம் அழிவை சந்தித்த. பிகாஸ் there is no spiritual alignment with the leader. உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை அப்படியே பேசிட்டு கடந்து போயிடலாம், உங்களுக்கு உண்மை தெரியாது. ஆனால் நீங்கள் சில காரியங்களை அப்படியே விதைக்கும் பொழுது அதனுடைய கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை மாதிரி நாங்கள் ஊழியக்காரர் என்ன செய்ய முடியாது. உள்ள சண்டை போடுவதற்கோ, தீதான வார்த்தையில் பேசுகிறக்கோ, எதிர்த்து போராடுறதுக்கோ பலன் இல்லை, செய்யக்கூடாது. வேதத்தை நாங்கள் கையில் எடுத்து போதிப்பதினாலே. ஆனால் நீங்கள் அந்த சான்ஸை பயன்படுத்தி ஊழியக்காரனை எதிர்த்து நிற்கக்கூடாது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ பவர், align with the spiritual leader. What the spiritual leader says, just obey, that you will have a power, you will receive the blessing. You stand with the pastor, stand with the servant of God, stand with the man of God, you will receive it. அதே நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள், காரியங்கள் இது சரியாக தெரியல, just leave it. Concentrate on God's word. God will lead you and guide you. அந்த நாளில் பார்த்தா பேதுரு தோல்வி அடைஞ்சவர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேலைக்கார பெண் முன்னாடி மறுதளித்தவர்.
பட் தே ஸ்டுட் வித் பீட்டர். இந்த பேதுரு எழும்பி அங்கே செய்தியை சொல்லும் பொழுது அவரோடு கூட எல்லாரும் எழுந்திருந்தாங்கன்னு அவங்க வேதத்தில் வாசிக்கிறோம். தே லீடர்ஷிப் பேதுருடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்து கொண்டார்கள். சபை வளர்ந்து பெருகிற்று. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வெற்றியாளர். அவர் தான் எல்லா வெற்றியும் தருகிறவர், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம வெற்றி அடைய முடியும். எதிராளி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். நம்முடைய தோல்வியும் தேவனால் வெற்றியாக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஃப் யூ அலைன் வித் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியத்தை எடுத்து போராடாதீங்க, கீழ்ப்படிங்க, யூ வில் ரிசீவ் த பிளஸ்ஸிங். வேதம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பட்டயம். சரியா? தேவனுடைய காரியங்களில் நீங்கள் சபையின் காரியங்களை அவளோடு சேர்ந்து பிரயாணிக்கும் பொழுது you are building the church, you are building the kingdom of God, you are cooperating with the kingdom of God, you are spreading the gospel, you are working for the heavenly kingdom. தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் கிரியை செய்கிறீங்க. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை நீங்களாம் யோசித்துக் கொள்வோம். how you are spiritually aligned with your spiritual leader, how far away with the spiritual leader. just have a think about this day. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது இஸ் அ கண்டினியூ ஒன். அன்னைக்கு கொடுத்தார் பரிசுத்த ஆவியை, இன்றைக்கி நிறுத்திட்டார்ல. எப்படி ஒரு பைப்பில் தொடர்ச்சியாக தண்ணி வந்து கொண்டிருந்தால் தான் பிரயோஜனம். இன்றைக்கி வந்துச்சு, 10 நாள் கழித்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கிற இடங்கள்லாம் ஒன்றுமே பயன்படுத்த முடியாத நிலைமை போயிடும். அன்றைக்கு ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து அவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது நிற்கவே இல்லை. நீங்களான ஒருமித்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடர்களும் அந்த ஸ்திரீகளும் ஒரே இடத்தில் மட்டுமல்ல, த ஸ்டுட் இன் த சிங்கிள் பேஜ், சேம் பேஜ், சேம் மைண்ட். அவங்க ஒரே சிந்தையோடு ஒரே இடத்துல ஒரே ஆவியோடு அவங்க தரித்திருக்கிறாங்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய சூழல் காரியங்கள் எதுவாக இருக்கலாம். திருச்சபை ஐக்கியம் என்று வரும் பொழுது உங்களுடைய இஃப் யூ அலைன் வித் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லீடர், யூ வில் ரிசீவ் த பவர். தேவன் இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எல்லா காரியத்தையும் அங்கே தூர வச்சுட்டு, ஆண்டவரே இன்றைக்கு ஐ நீட் யுவர் பவர். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு ஓடி ஒளிஞ்ச அந்த கூட்டம் தேவனுக்குண்டு தீயாய் மாறிவிட்டார்கள். இடையில எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எப்படி மறித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்க முடியும். அத்துணை சீடர்களும் இரத்த சாட்சியாய் யோவானை தவிர அவர்கள் மறித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டுடைய அந்த ஆவியானவர் தொடர்ந்து ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் மூலமாய் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்களையும் எண்ணி அந்த பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ சப்மிட் யுவர் செல்ஃப் டு த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப், சப்மிட் யுவர் செல்ஃப் காட். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தலைமைத்துவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு நீங்கள் காரியங்களை செய்யுங்க. that will give you the blessings. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சாத்தியமற்ற சூழலில் நமக்கு வெற்றியை தருகிறார். எதிராளிகள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார். தேவனால் நமது தோல்வியை வெற்றியாக்க முடியாது. விசுவாசிங்க. ஒரு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கு முடிய வல்லமை தாங்கன்னு சொல்லுங்கள். தோல்வியை கர்த்தர் வெற்றியாக்க முடியும். அடுத்து தேவனின் மிகப்பெரிய வெற்றி அவர் சிலுவையின் மூலமாகவே நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக நமக்கு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெற்றியை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஏற்கனவே வைத்திருக்கிறார். விசுவாசிங்க. அவர்களுக்கு மட்டும் ஆண்டவர் வாக்களிக்கலை. த ஹோலி ஸ்பிரிட்ஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன். ஆண்டவருடைய அந்த திட்டத்தில் இணைகிற அவர்கள் மீது தொடர்ச்சியாக ஆவியான் ஊற்றப்படுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ண உபவாசம் பண்ண ஆவியான் நிரப்பிட்டார் அப்படின்ட்டு ஒரு வாரம் சும்மா ஓட முடியாது. we need his holy spirit, the power every day. அந்த வல்லமை தேவா பாடலை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு செய்திக்கேற்ற பாடலை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி we need his power. அன்றைக்கி சீடர்கள் எல்லாம் பெற்றிருந்தாங்க, அவர் கூட தான் இருந்தாங்க. பட் the lacked in power, பரிசுத்தாவின் வல்லமை இல்லாது இருந்தது. அவர் அபிஷேகித்த பொழுதோ they became fire. ஆண்டவருக்காண்டி அக்னியாய் மாறிவிட்டார்கள். நீங்கள் நானும் ஏன் இந்த சபையாக இருக்கன்ட்டு தான் அந்த ஆவியான தேவை நமக்கு தேவைன்னு நம்ம யோசிக்கிறோம். உபவாசத்தோடு காத்துருங்க, ஜெபங்களில் பங்கெடுங்க, ஆவிக்கு ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துங்க. நீங்கள் நான் ஜெயித்த பக்கத்தில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த அந்த தேவன் பக்கத்தில் இருக்கிறோம்.
கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோமா? அதை நோக்கி பார்ப்போமா? தேவன் இந்த சபையிலே நாட்டியிருக்கிறார். இந்த நாட்களில் என்ன இந்த இடத்துல ஊழியக்காரனாய் கொண்டு வந்திருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம், கேட்கலாம். உங்கள் ஊழியக்காரனை குறித்து உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் நல் சிந்தனையை நமக்கு தரட்டும். தேவன் நம்முடைய சபை இந்த இடத்துல இந்த சபை மூலமாய் செய்யப்படுற ஊழியங்களிலே உங்களுடைய பங்களிப்பை ஒருவேளை காணிக்கையாக, பாடலிலே, இசையிலே, இல்லாவிட்டால் இங்கே செய்கிற எல்லா பணிகளிலே, ஒத்துழைப்புகளிலே தேவன் உங்கள் திறமைகளை பயன்படுத்தலாம். எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காய். எனவே நீங்கள் தேவனுக்காய் செய்கிறீர்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய சந்ததிகளை, குடும்பங்களை, பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. இன்றைக்கு யோசித்து நம்ம அர்ப்பணிப்போம். ஒருவேளை வேறு விதமான சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து எரிந்து போடுவோம். ஐ எம் பிளான்டட் ஹியர். நான் இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய தலைமைத்துவக்கு என்னை அர்ப்பணித்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியை நான் செய்ய போகிறேன். என்னுடைய சந்ததி தலைமுறையை தேவன் தொடர்ந்து ஆஸ்வதிக்கணும். என் மேல் இருக்கிற அபிஷேகம் என் குடும்பம், என் தலைமுறை சந்ததிக்கு உண்டாகட்டும். இந்த சபையிலே தேவன் என்னை நாட்டினுடைய நோக்கம் நிறைவேறட்டும். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய சொல்லி அர்ப்பணிங்க. இட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், நத்திங் டு ப்ளீஸ் எனி ஹியூமன் பீயிங்ஸ். இந்த பூமியில் எந்த மனிதரையும் பிரியப்படுத்த அல்ல, ஆண்டவர் ராஜ்யத்தை நான் கட்டுவேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை ஆவிக்குரிய தலைவர்களுக்கு விரோதமாய் நாம் செய்திருந்தால் நாளை மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். பேசியிருந்தால் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் இவ்விதமாய் பேசும்பொழுது தூசிக்கப்படுது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அவர்களும் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் பயன்படுத்தவும் ஆசீர்வாதம் மாற்றுமே கொண்டு வந்திருக்கிறார். டூ தட் திங்ஸ். அந்த காரியத்தை செய்யுங்க. யூ வில் இன்ஹெரிட் த பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஏன் ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டும்? இன்றைக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் வெற்றியின் தேவன் என்று நான் கேட்டேன். சிலுவை வெற்றியின் சின்னம் என்று கேட்டேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னால் ஏண்டதை நான் செய்வேன் ஆண்டவரே. என் குடும்பம் செய்யும், என் பிள்ளைகள் செய்வார்கள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் செய்வார்கள், உடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள் ஆண்டவரை. இப்போ தீர்மானிங்க. நான் ஜெபத்தோடு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். இயேசுவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எப்பொழுது வெற்றியாளர். ஆனால் நாங்கள் அநேக நேரங்களில் தோல்விகளை சந்திக்கிறோமே என்று சொல்லி கவலைப்பட்டதுண்டு. இன்றைக்கு நீ சொல்கிறீர், எந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட எதிராளி, எப்பேற்பட்ட தோல்வியை வெற்றியாய் நான் ஆக்க முடியும், அது சிலுவை அடையாளமாக நான் தந்திருக்கிறேன், அதை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கு. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமை எங்களை நிரப்புகிறதுக்காய், எங்களை புதிதாக்குகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சீசர்களை விதமாய் நெருப்பாய் மாற்றினது, அதே போல் எங்களை நெருப்பாய் மாற்றுவீராக. உம்முடைய காரியங்களுக்காய் சாட்சியாய் நிற்க, சபைகளை கட்டி எழுப்ப, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜனங்களை கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.